டாக்டர் டாக்டர் என் பொண்டாட்டிக்கு என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர். எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. நேத்து நைட்ல இருந்தே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். நேத்து நைட்டே கூட்டு வந்திருக்கேன். ஒரே மழை எங்க ஊர்ல தான் கூட்டு வர முடியல டாக்டர். கண்ணே முழிக்க மாட்டாங்க டாக்டர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மயக்கம் வந்து சொல்லிட்டு அதனால மயங்கிட்ட டாக்டர். டக்குன்னு பார்த்து சொல்லுங்க டாக்டர். எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. பதிலாங்க குளுக்கோஸ் போட்டிருக்கல, குளுக்கோஸ் யாருட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. அவங்க கொஞ்சம் தூங்கட்டும். நான் ஏதாவது தேவைன்னா கூப்பிடுறப்ப மட்டும் உள்ள வந்த போது வெளியில போக எல்லாரும். டாக்டர் என் மருமகளை நல்லா பாருங்க டாக்டர். என் மருமக பேசிட்டு திடீர்னு மயங்கி வந்துட்டா. எங்களுக்கு கையும் வரல காலும் வரல, என்ன செய்யன்னு தெரியல. அதனால எங்க ஆஸ்பத்திரி கூட்டு வந்துட்டோம். ஒரே பதட்டமா இருக்கு. நீங்க என்னன்னு பார்த்து சொல்லுங்க டாக்டர் எங்களுக்கு. சரிம்மா என்னன்னு பார்த்து இங்க கூட்டப்படாதீங்க. வெளியே போயிருங்க வந்து காத்து வரட்டும். போங்க. சரி வாங்க எல்லாரும் வெளியே போய் உட்கார்ந்து. கடவுளே என் மருமல் எப்படியா காப்பாத்தி இருந்தீங்க. மருமலுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது கடவுளே. என்னாச்சும் ஏதாச்சும் தெரியல. ஒரே பதட்டமா இருக்கு கடவுளே. நீதான் வந்து கருணை காமிக்கணும் எனக்கு. ஏ தாய் நர்ஸ் தாய், என் மருமலுக்கு என்னாச்சு சத்தி பார்த்து சொல்லுமா. ஏமா இதான் உங்க மருமக, கொஞ்சம் பொறுங்கம்மா பார்த்து சொல்லுவேன். ஏமா தாய் நர்ஸ் தாய் என் மருமக நல்லா பார்த்து சொல்லுமா. என்னாச்சும் தெரியலையே. ஒரு நாளைக்கு நடக்கா நீ திடீர்னு மயங்கி விழுந்துட்டாலே எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. என் மருமலை எப்படியா காப்பாத்தி தந்துருமா. சீக்கிரம் பார்த்து சொல்லுமா என்னாச்சுன்னு. ஏ பெரியவரே கொஞ்சம் பொறுங்க, என்னாச்சுன்னு பார்த்து சொல்லுங்க. அவசரப்படாதீங்க என்னன்னு பார்த்து சொல்லுங்க. பொறுமையா இருங்க. ஏமா எவ்வளவு செலவானா பரவாயில்லமா. என் பொண்டாட்டி எப்படியா காப்பாத்தி அந்த தந்துருங்கம்மா. என் பொண்டாட்டி எப்படியாவது காப்பாத்திருங்கம்மா. நல்லபடியா பார்த்து சொல்லுங்கம்மா. நல்ல வைத்தியம் பாருங்கம்மா. என்ன கொஞ்சம் பார்க்க விடுங்க. என்ன செய்யுதுங்க சும்மா ஒவ்வொருத்தரா காப்பாத்துங்க காப்பாத்த மாதிரி கைவிடவே கூப்பிடுறேன். கொஞ்சம் பொறுங்களேன். என்ன செய்யுது நானே பார்த்துக்கிறேன். கொஞ்சம் காப்பாத்து சொன்னது எல்லாம் வெளியே போங்க. நான் கூப்பிடுமே எல்லாரும் சொல்லுவாங்க. போங்க வெளியே எல்லாரும். சரி கோபப்படாத. நான் அமைதியா இருக்கதான் சத்தம் கட்டாம இருக்கா. நீ பாத்துறதே பாரு என் மருமகள் நல்லா பாருங்க. ஏமா உங்க வீட்டுல என்னமா பிரச்சனை? உங்க மருமட்ட யாருமே இப்படி சண்டை போட்டா? பிரஷர் ரொம்ப தலைக்கு ஏறிட்டு அதான் மயங்கி விழுந்துட்டாங்க. அதனால குளுக்கோஸ் போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. போங்கம்மா நீங்க எல்லாரும் வெளியே. குடும்ப சண்டைன்னா கொஞ்சம் குறைச்சு போடணும். இப்படி போட்டு பிரஷர் ஏற்றி வச்சிருக்கீங்களா ஆளை? உயிருக்கே சேதாரம் ஆயிரும் போல. வெளியே போங்கம்மா எல்லாரும். நீங்க எல்லாம் நிக்காம இருந்து வளர்ந்த மாடு மாதிரி நிக்காம மாடு அந்த பிள்ளையை என்ன பாடுபடுத்தல என்ன சண்டை படுத்த அடுத்தவங்களே கட்டிச்சு. நம்ம இப்படி சண்டை படலாமான்னு சொன்னா இவனுக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. இப்ப அந்த பிள்ளை நாங்க அந்த ஆஸ்பத்திரி வந்து படுத்துக்கிட்டு மேலைகள் அதுதான் எப்பா அப்பாவுக்கு யாரு பதில் சொல்லுவா. இவனுக்கு மண்டையில அறிவே இல்ல. மாடு மாதிரி வளர்ந்துதான் மிச்சம். சினப்பணியாட்ட நிக்காம தின்னு விட்டு வயிற்ற வளர்த்து வச்சுக்கிட்டு. ஏங்க சும்மா இருங்க. நானே ஒத்தைக்கு இருப்பேன் வச்சுக்கேன். பையனை திட்டாதீங்க. சண்டை எல்லாரும் வீட்லயும் நடக்கேதானே. இனியான அதிசயமா சண்டை வந்துருக்கு. சும்மா இருங்க வாய மூடிட்டு. ஏமா உங்க குடும்ப சண்டை ஆஸ்பத்திரி வெளியே போய் இங்க உள்ள வைக்காதீங்க. டாக்டர் வந்து என்ன திட்டுவாங்க. என்னமாங்க மனுஷன் நினைச்சிட்டு இருக்கிற? வீட்லயே இப்படிதான் சண்டை போட்டு நாளுக்கு பிரச்சனை எடுத்துட்டு இங்க வந்து இப்படியே சண்டை போடுறதுல இது என்ன ஆஸ்பத்திரியில சத்திரமா? எங்க போனாலும் சாதாரண வாய் பேசிட்டு கிடக்கணும். போங்க வெளியே எல்லாரும். நர்சமா இப்படி சண்டை பட்ட சுகர் பிரஷர்ல யாருன்னு எனக்கு தெரியாது நர்சமா. எங்க வீட்டுல யாருக்காடி சுகர் பிரஷர்லாம் கிடையாது நர்சமா. என் பொண்டாட்டி புதுசா வந்திருக்கு. திடீர்னு மயங்கி வந்துட்டா நர்சமா. வீட்டுல எப்படியாவது என் பொண்டாட்டி காப்பாத்திட்டாங்க நர்சமா. என் பொண்டாட்டி சண்டே பட முடியாது. என் பொண்டாட்டி ராணி மாதிரி பாத்துக்கிட்டு நர்சமா. எப்படியாவது காப்பாத்துங்க. பொண்டாட்டிட்டு சண்டை போடும்போது தெரியலையா இப்படின்னா ஆவண மயங்கி விழுந்தா? இப்போ வந்து பெருசா கதை சொல்லியாரு. என் பொண்டாட்டி எப்படியாவது காப்பாத்து ராணி மாதிரி வச்சுக்கிட்டேன்னு வீட்டுல போட்டு அடியானு அடிச்சுட்டு இங்க வந்து ஆஸ்பத்திரியில இருந்து சேர்க்க வேண்டியது. எங்க உயிரை போட்டு வாங்க வேண்டியது. காப்பாத்து போங்க அவங்க வேலையை பார்த்து வெளியே. ஆத்தா என் பொண்டாட்டி ஆத்தா பண்ணி வர சொல்லிடுவாமா. இவ வேற கண் முழிக்காம இருக்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்னும் கண் முழிக்கல. ஆத்தா பண்ணி வர சொல்லிடு. ஒரு 8 வந்து அதுல இருந்து பாக்கட்டும். அதுல பார்த்தாது எந்திரிட மாட்டாளா. வர சொல்லுவோம் ஆத்தா இலையும். எல்லாம் சண்டை போட்டு அடியன்னு அடிச்சு அந்த பிள்ளைய வந்து ஆஸ்பத்திரி வந்து சதுரிக்கு போய் ஆத்தாப்பனை வர சொல்லுங்க. ஆத்தாப்ப வந்தானே ஒண்ணு அடியன்னு அடிச்சு தோலை உரிச்சு எம்எம்ல இப்படி சம்மதிப்பா? எந்த ஆத்தாப்ப சம்மதிப்பா? மோல அடிச்சு ஆஸ்பத்திரில இருந்து சேர்க்கறீங்க. சும்மா கடல நம்மளே பாத்துக்கிடுவாங்க சொல்லாண்டா. ஏமா உன் மருமகளை அவசர வரலையே சத்துருக்க. சும்மா ஒரு குளுக்கோஸ் தானே ஆச்சிருக்காங்க. லேசா மயக்கம் தான். அதுக்கு போட்டு ஆத்துறதுல அப்பன்லாம் அங்க சொல்லலாம் இருக்கல. போங்க வெளியே எல்லாரும். இங்க நின்று பேசிட்டு இருக்காதீங்க. டாக்டர் வந்தா திட்டு வரீங்களே. டாக்டர் வர சத்தம் கட்டாம இருங்க. நம்ம வெளியே போய் சொல்லிடுவாங்க. மருமகளுக்கு என்னாச்சு நமக்கு தெரியாது. அமைதியா இருங்க. அப்படின்னா தெரியும் மருமகளுக்கு என்னாச்சு. டாக்டர் வந்து சொல்லுவாரு. அமைதியா இருங்க. ஏமா நர்சமா பேஷண்ட் கிட்ட ஆமா இவ்வளவு கூட்டமா இருக்காங்க. இவங்க வெளியே போச்சோன்னா இன்னும் நீ வெளியே போச்சலாம உள்ளே விட்டுருக்க. வெளியே போச்சலாமா எல்லாரையும்? சொன்னேன் சார். அவங்க வெளியே போக மாட்டாங்க சார். பேஷண்ட் கண்ணு முடிச்சு வெளியே பாத்துட்டு போறேன்னு சொன்னாங்க சார் வெளியே. ஏமா அந்த அம்மா வீட்டுக்காரர் யாருமா இதுல? டாக்டர் சார் நான் தான் சார் வீட்டுக்காரன். என்னையா பண்ண வீட்டுல வச்சு சண்டை பட்டியா? இவ்வளவு பிரஷர் யாரி இருக்கு. என்னையா பண்ண சொல்லியா என்ன பண்ணுன்னு? ஆமா சார் வீட்டுல கொஞ்சம் சின்ன சண்டை சார். அதனால என் மருமக மயங்கி விழுந்துட்டா சார். வீட்டுல சும்மா இருக்காம சண்டை போட வேண்டியது. ஆளுக்கு நல்ல பிரஷர் ஏத்தி இங்க பெட்ல கொண்டு படுத்திக்க வேண்டியது. என்னது உயிரை போட்டு வாங்க வேண்டியது. இதே வேலையா அலையும் கேளாது. சார் என் பொன்னாடி என்ன சார் ஆச்சு கொஞ்சம் பாத்து சொல்லுங்க சார். ஒரே பதட்டமா இருக்கு சார். ஒண்ணுலயே வீட்டுல வந்து சண்டை போடல. அவங்க வந்து சாப்பிடாம வந்திருக்காங்க. அதனாலதான் கொஞ்சம் மயங்கி வந்திருக்காங்க. கொஞ்சம் சுகர் பிரஷர் இருந்திருக்கு. கொஞ்சம் காய்ச்சல் இருந்திருக்கு. அதுக்கு ஊசி மருந்தெல்லாம் போட்டாச்சு. காய்ச்சல் கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். மறுபடியும் நல்ல விஷயம். அவங்க மருமக வந்து முழுகாம இருக்காங்க. கொஞ்சம் பத்திரமா பாத்துக்காங்க. என்னது என் பொண்டாட்டி முழுகாம இருக்கால? நான் அப்பாவாயிட்டேன். கடவுளே என் பக்கம் தான் இருக்கு. எப்படியோ கருணகன் காமிச்சிட்டேன். என் பொண்டாட்டிக்கு என்னமோ ஏதோ நான் பயந்தேன். என் பொண்டாட்டி மாசமா இருக்கா. நான் அப்பாவாயிட்டேன். சரி ஆஸ்பத்திரிக்குள்ள கத்தாதீங்க.
உங்க சந்தோஷத்தை கொண்டாடுங்க. உள்ள வச்சு கத்தாதீங்க. இனிமேல இப்படி ஆளை சண்டை போட்டுட்டு பிரஷர் ஏத்தி இங்கெல்லாம் கூட்டு வராதீங்கப்பா, ரொம்ப கஷ்டம். பிறகு பிரச்சனை ஆயிரும் குழந்தைக்கு. அவங்க இப்ப 2 உயிரா இருக்காங்க, நல்லா பத்திரமா பாத்துக்காங்க. சரி டாக்டர் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க. இனிமே என் மருமகளை கீழே மேல நடக்கணும், நான் பத்திரமா பாத்துக்கிட்டேன் டாக்டர், நீங்க பயப்படாம போங்க. நான் எதுக்குமா பயப்படணும்? உன் மருமகளை பார்த்தா பாரு, பாக்கட்டா போயிருக்கு. நான் ஏன் பயப்பட? அவன் என் மண்டாட்டி என்ன பயப்படுறதுக்கு? உன் மருமகமா பார்த்தா உனக்கு பேரப்புல வரும். இதுக்கு யாண்டு சொல்றத பாத்துக்கிட்டு அப்ப உனக்கு அக்கறை இல்லையா உன் மருமக மேல? டாக்டர் அடுத்த வார்டுக்கு போனா அடுத்த பேஷண்ட பார்க்க போறேன் டாக்டர். ரொம்ப டைம் ஆயிட்டு, வாங்க போவோம். ஏமா என்ன 5 நிமிஷம் கழிச்சு கூட்டு வாங்க. உங்க மருமக கண்ணு முழிச்சிருவா, பார்த்து பத்திரமா கூட்டு வாங்கம்மா. ஒரு பயம் இல்ல, பயப்படாம போக விட்டுருக்கு. சின்னதாயி மருமகளே, என் மருமகளே நல்ல செய்தி சொல்லிருக்கேன். என் மருமகளே சந்தோஷமா இருக்க, மனசால நிறைஞ்சால இருக்கு இப்பதான் எனக்கு. ஏட்டி என் மருமகளை என்ன பாடுபடுத்தினாங்க. இப்ப அவ பிள்ளை உண்டானோடனே அவளை கொஞ்சம் இல்ல, தாயும் அவனும் இருக்கல. அவளை என்ன பாடுபடுத்தி கடைசி ஆஸ்பத்திரி வந்து சேர்த்து இல்ல. நீங்களா நல்லாவே இருக்க முடியல பாருங்க. மருமகன் சொல்லுங்க, என் பேர பிள்ளை வரட்டு கம்பதிக்கணும் அடிக்க வைக்க. ஏட்டி சின்னதாயி நல்லா இருக்கியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ அம்மாவாயிட்ட, நான் அப்பாவாயிட்டேன். ஏட்டி சின்னதாயி நல்ல விஷயம் நடந்திருக்கு நம்ம குடும்பத்துக்கு. நீ அம்மாவாயிட்டடி. எடி நீ அம்மாவாயிட்ட. என்னது? நான் அம்மா வாயிட்டேன்? ஏங்க என்ன சொல்றீங்க? உண்மை சொல்றீங்களா போய் சொல்றீங்க? போய் சொல்லாதீங்க, உண்மையிலே சொல்றீங்க. நான் அம்மா வாயிட்டேன். உண்மையிலே நான் அம்மா வாயிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நான் அம்மாவானது. மருமகளே உடம்பு நல்லா பாத்துக்க. இனிமேல நீ நல்லா சாப்பிடணும், நிறைய சாப்பிடணும், நல்லா சத்துள்ள பொருளா சாப்பிடணும். இனிமேல பத்திரமா இருக்கணும். ஒரு பேரனே பேத்தி சீக்கிரம் பெத்துக்கூட எங்களுக்கு. மருமகளே இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு மருமகளே? தலை சுத்தாலாம் நின்னுட்டா, வாந்தி எல்லாம் நின்னுட்டா மருமகளே? இப்ப ஏதாவது உடம்புக்கு வேற ஏதாவது செய்தா மருமகளே? சொல்லு மருமகளே, நான் டாக்டர் கூப்பிட்டு வரேன். வேற ஏதாவது பாக்கணும், பாத்துட்டு போயிருவோம். மருமகளே நீ அம்மா வாயிட்டா, நான் தாத்தா வாயிட்டேன். மருமகளே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாத்தா என் அப்பா என் பொண்டாட்டி பாத்துக்காங்க. என் பொண்டாட்டி சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன். நான் ஏதாவது ஒரு இனிப்பு வாங்கிட்டானே என் பொண்டாட்டி கொடுக்கறதுக்கு. என் பொண்டாட்டி பாத்துக்காங்க. யாத்தா என் பொண்டாட்டி நல்லா பாத்துக்கா. நான் கடை விட்டு வரேன். யாத்தா பாத்துக்கா. ஏங்க அதெல்லாம் வாங்க, நம்ம வீட்டுக்கு எப்பங்க போறோம்? நம்ம வீட்டுக்கு போவோம். டாக்டர் எப்பங்க பிரச்சனை? டாக்டர் போய் கேட்பாங்க, வீட்டுக்கு போவோம். மெதுவா அப்படியே எஞ்சி உட்காரு, பெட்ல அப்படியே சாந்த மாதிரி உட்காருமா. தலை ஏதாவது சுத்துதா, வாந்தி ஏதாவது வருதான்னு பாரு. கொஞ்ச நேரம் உட்கார, நம்ம டாக்டர் சொல்லிட்டு அப்புறம் வீட்டு கிளம்புவோம். மாமி இப்ப ஒண்ணு தலைல ஒண்ணு சுத்தல, வாந்தில ஒண்ணு வரல மாமி. ஏதாவது சாப்பிடும் போல இருக்கு. உடம்பு இப்ப தெம்பா இருக்கு. சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் தெம்பா இருக்கும். ஆமா மருமகளே, இப்படி முழுகாம இருக்கல. அதனால இப்போ பசி எடுக்கதான் செய்யும். பசி இனிமே எடுக்கதான் செய்யும். நீ நல்லா சாப்பிடு. அப்படி உனக்கு ஏதாவது சாப்பிட தோணுச்சுன்னா என் மோனுக்கு என் மோன் வாங்கி தரும். அப்படியே வாங்கி தரேன் அனுப்பிச்சுலாம் என் மோனை சத்தம் போட்டு வைக்க. எல்லாம் கோவாது. இன்னும் அந்த பிளேட்டு சண்டை கிட்ட போடாதல. கஞ்சிக்கெல்லாம் நீயே காய்ச்சிக்குள்ள குழந்தை நீ எல்லாம் தூக்க விடாதல. மேலகில எங்கேயும் நடக்க விடாதல. நல்லபடியா பாத்துக்கால பிள்ளைய. ஒரு பேரம் பேத்தி நமக்கு பெத்து தரணும்ல. பிள்ளைய நல்லா பாத்துக்க. அடுத்த பிள்ளைய கூட்டு வந்து கொடுமை பண்ணா யாரும் அக்கம் பக்கத்துல சொல்லிடக்கூடாதுல. நல்ல வாய்க்கு சமைச்சு போடல. அங்க எங்க வேலைக்கு போயிடுமே. சும்மா வீட்டுல வெட்டியா இருக்காது. அங்க தோட்டத்துல போய் உறங்காத. பிள்ளை வந்த பிள்ளைக்கு எல்லாம் செலவு பண்ணி நான் ஆஸ்பத்திரி செலவு நிறைய இருக்கனால அங்க எங்கன்னு ஓடி ஆடி வேலை செஞ்சு ரூபாயை சேர்க்க பாரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏல கோபால உனி அங்க எங்க வேலை செஞ்சு ரூபாய் கொண்டு வர. பொண்டாட்டி நிறைய பழம்லாம் வாங்கி கொடுல. நல்ல ஜூஸ் எல்லாம் போட்டுக்குள்ள. நல்லா குடிக்கட்டும்ல ஜூஸ்லாம். எல்லாம் தண்ணி சத்தி எல்லாம் போயிரும்ல. நல்ல சத்தா நம்ம பிள்ளை பிறக்கணும்ல. நோஞ்சா மாதிரி பிறந்துடாம. நீ பாக்குறதா இருக்கு நம்ம பிள்ளை எப்படி பிறக்குதுன்னு. நல்ல பாருல பிள்ளைய. என் பொண்டாட்டி என் வீட்டுல இருந்து சும்மா கட்டில இருந்தா மட்டும் போதும். நான் என் பொண்டாட்டியை ஒரு வேலை செய்ய விட மாட்டேன். எல்லா வேலையும் நானே சாப்பாடு எல்லாம் செஞ்சு முதல்ல கையில கொண்டு கொடுத்துதான் மறு வேலை எனக்கு. நான் நல்லா பாத்துக்கிறேன் என் பொண்டாட்டியை. கீழே மேல விடாம நல்லா பாத்துக்கிறேன் என் பொண்டாட்டியை. ஏன்னா டாக்டர் போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரல. என் பொண்டாட்டி கண் முடிச்சுட்டா வீட்டுக்கு கூட்டு போலாமான்னு கேட்டால. அந்த மெடிக்கல எழுதி கொடுத்த மாத்திரை மருந்து டானிக் எல்லாம் வாங்கிட்டு வரல. சத்து டானிக் எல்லாம் வாங்கிட்டு வரல. அப்படியே வெளியில கடையில போய் ஆர்லிஸ் பழம்லாம் வாங்கிட்டு வரலாம். அப்படியே பொண்டாட்டி வெளியே கூட்டு வர. நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும். ரோட்ல வந்து நின்று ஆட்டோ பிடிச்சாடியே வீட்டுக்கு போகும். சரி நான் டாக்டர் பார்த்து எல்லாத்தையும் கேட்டுட்டு மெடிக்கல மாத்திரை வந்து வாங்கிட்டு கடையில போய் பழம் ஆர்லிஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். நீங்க அப்படியே பொண்டாட்டி பார்த்து பத்திரமா கூட்டுவாங்க. பொண்டாட்டி பத்திரமா கூட்டுவாங்க. ஆமா கை பிடிச்சி கைதாங்களா கூட்டாங்க. வெளியே ஆட்டோ பிடிச்சிட்டு இருக்கேன். ஆமா இவனால ஏமாத்த பிள்ளைன்னு சண்டை பாட்டா. இப்போ குழந்தை உண்டாக்க பத்திரமா கூட்டாங்க சொன்னதை சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு பக்கத்துல பிள்ளை எப்படி பாக்கணும்? வாயை விட்டு போல வெளியே. வந்து எப்படியே சண்டை பட்டால ஒத்தமானே இப்ப மோண்டு சண்டை படுத்தி அதிசயமா இருக்கு. அவனு மௌன தருவா. கஞ்சி குடிச்சானே குடிக்காம நான் குடிப்பேன். இனி பேரம் பேத்தியால பாக்குறேன். மருமகளை நல்லா பார்த்து நமக்கு பேரம் பேத்தி நல்லா பெத்து தருவா. இனி மருமகளை தான் தாங்கணும். மகன் கிடப்பா அவன் மூலையில. ஏங்க கடைக்கு போகும்போது ரோட்டை பாத்துப்பாங்க. வண்டி கிண்டியெல்லாம் பாத்துப்பாங்க. வண்டியெல்லாம் தட்டிடுவான். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் மெதுவா அத்தை கூட வாரேன். மாமி கூட மாமா கூட வாரேன். நீங்க பாத்து போயிட்டு வாங்க. ஏட்டி சின்னதாயி பெத்த விட்டு இறங்கும் போது பாத்து இறங்க. நடந்து போகும்போது மெதுவா அழுங்காம குழுங்காம நடந்து போட்டி. குலுங்கி நடந்து பிள்ளைக்கு எதுவும் ஆயிரும். மெதுவா நடந்து போட்டி. இல்ல அவளுக்கு நடக்க தெரியாமல அவன் நடப்பா. நீ எப்படி நடக்க புதுசா சொல்லி கொடுக்கல. அவளுக்கு எப்படி நடக்கணும்னு தெரியாத. மெதா நடப்பா. நீ கடைக்கு போயிட்டால யாராவது வீட்டுக்கு போவோம்.